வணக்கம், விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு அந்த கோல் செட்டிங் வீடியோ பார்த்தோன்னே, இலக்குகள் வீடியோ பார்த்தோன்னே எப்படி கோலை செட் பண்ணுறது அப்படின்னு சில டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கைஸ் கிடையாது. இப்போ தான் நம்ம ஒரு சரியான ஒரு என்ட்ரிக்கு வரோம். அதனால் கோல் செட்டிங் இலக்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்குன்றது ஒரு கோல், அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. கனவுகளுக்கு ஒரு டெட்லைன் கிடையாது. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எப்போ வாங்க போகிறோன்னு தெரியாதுக்கு பேர் தான் கனவு. ஆனால் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வெறியாக மாறி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுதான் இலக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இலக்குகள் எப்படி எழுதணும், ஆல்ரெடி ஒரு 6 விஷயம் சொல்லியிருந்தேன். திருப்பி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் கோல்ன்றது என்ன அப்படின்னா, 3 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அந்த கடனில் எது இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள், நிறைய வட்டி, ரொம்ப மீட்ரு வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, அந்த மாதிரி இஎல் அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதில் 10 லட்ச ரூபாயில் 10 லட்சம் கடன்காரனும் நம்மளை ப்ரெஷர் பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் அதில் ஒரு 20%, 25. இப்போ நமக்கு இலக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா. அந்த 2.5 லட்ச ரூபா நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த 2.5 லட்ச ரூபாயை எப்படி கொடுக்கறது? 3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 ரூபா ஒரு மாதம் கொடுக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 ரூபா ஒரு நாள் சம்பாதிக்கணும். இதுதான் நம்மளோட இலக்கு. அதை எழுத சொல்கிறேன் நான். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? இலக்குகளை எப்பயுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டாஸ்க்காக எழுதணும். அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக புரியும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவை கொடுக்கும். இன்றைக்கி 3,000 ரூபா எனக்கு வேணும். அந்த 3,000 ரூபாய்க்கு நான் எப்படி ஏர்ன் பண்ண போகிறேன்? அந்த 3,000 ரூபா சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் நம்ம. சரி, அதனால் முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது 3 மாதம் நான் என்ன இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட 10 லட்ச ரூபா கடன் உடனே அடையணும்னா, உடனே அடையிறதுக்கு தெரியல. மேபி நம்ம கடனை வாங்கி அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் பிஸ்னஸில். மேபி நம்மளோட அசட்டை வித்தோ இல்லை வேறு எங்கேயாவது வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா நம்ம டைம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடனை வாங்கி கடன் கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது பெருசாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணி பணம் கொடுக்கணும். அது வரைக்கும் கடன்காரன் வெயிட் பண்ண மாட்டான். அப்போ அது யார் வயிற்றுவலிக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறானோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2.5 லட்சம் 80,000 இல்லை, 10,000, 20,000 நம்ம கொடுக்க ஆரம்பித்தாலோ கடன்காரங்க ஆஃப் ஆக ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. என்ன தெரியுமா? ஃபோனை பிக் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. கடன்காரங்க டென்ஷனாக வருது. அவங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே வட்டிக்கு ஆசைப்பட்டோ, அதிக வட்டிக்கு, மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டின்னு ஆசைப்பட்டு பணம் கொடுத்தவங்கள இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏற்ற வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்க கம்மி வட்டிக்கு வாங்கி நம்மள்ட்ட கொஞ்சம் அதிக வட்டி கொடுத்துருக்கலாம். ஆப்வியஸாக கடன்காரங்க நமக்கு எதிரிகள் கிடையாது. அவங்க நமக்கு தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நாம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சரியா? எல்லாரும் எதிரியாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க முடியல, நம்ம டைம் வாங்கியிருக்கோம். அந்த டைமில் நம்ம என்ன உருப்படியாக பண்ணி சம்பாரித்து அவனை திருப்பி கொடுக்கணும்.